Hello friends, welcome to Fantasy Kutham YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மென்ஸ் பிபிஎல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா பிரெட் ஸ்கார்ச்சர்ஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 1:40 வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னா பெர்த் ஸ்டேடியம் பெர்த்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த பெர்த்தோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்கோர் அடிக்கிற மாதிரி அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா 150 இருந்து 160 பிளஸ் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் ஸ்கோரு. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் தான் வந்து பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க. அதுலயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர் ஆகட்டும் இல்ல கட்டவரேஜ் பவுலர்ஸ் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்காது. இப்போ போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போத் இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் போல் பண்ணா சரி செகண்ட் பவுலர் சரி போத் இன்னிங்ஸ்லுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்டிஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும் அது ரெண்டுக்கு நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம்ஸோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 37 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 20 மேட்சும் பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க 17 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பிரெட் ஸ்கார்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா 14 மேட்சஸும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 8 மேட்சஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல பிரெட் ஸ்கார்ச்சர்ஸ் தான் அதிகபட்ச மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததா இப்போ ஓவராலா ரெக்கார்ட்ல வந்து பாத்துறோம். இப்போ இந்த ரீசெண்டா லாஸ்ட் 5 T20ல இந்த வெனு எதுக்கு ஃபேவரபா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட் 5 T20 ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பிச் பேட்டிங் பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 T20 ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 178ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. விக்கெட்டிங்ல 66 விக்கெட் ஓவரால் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 49 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 17 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 5 T20ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகபட்ச விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாம் மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல பிபிஎல் மென்ஸ் பிபிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பிரைஸ் வந்து கிவ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கேஷ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் 70,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 50,000. கிட்டத்தட்ட கடைசி 300 பேர் வரையும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. கடைசி 300 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் வந்து டைரக்டா வந்து எக்ஸல் வேலட்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. அண்ட் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்லயும் ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத பாத்துறோம். பிரெட் ஸ்கார்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்னிங்ஸ் அண்ட் ஃபென் ஆலன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஆரோன் ஹரிடி ஹார்ஸ் தான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்டன் டர்னர், கூப்பர் கோனலி, ஆஸ்டன் ஆகர், ஆண்டர் டை, ரிச்சர்ட்சன், மோரிஸ், அடுத்ததா பெகன்ட்ரோஃப். ஸோ இவங்க தான் வந்து பிரெட் ஸ்கார்ச்சர்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர்ஸ் அண்ட் கிளார்க் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஹர்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கார்ட்ரைட், டாம் காரன், ஆடம் மெலன், மெக்கன்சி, செட்டில். ஸோ இதுதான் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து
இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர் 11 வந்து பார்த்துட்டோம். இதுல எல்லா பிளேயர்ஸை பத்தி பார்க்காம டபுள் ஆஃப் சைஸ்ல பிளேயர்ஸ் யாரு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலருக்கு தான் ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீம்ல இருக்க பவுலிங் யூனிட் அண்ட் டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கவங்க சிங்கிள் ஆஃப் சைஸ்ல பேட்டிங் ஆர்டர்ல யார் பெஸ்ட் ஒரு நல்ல பிளேயரா இருப்பாங்கிறத மட்டும் டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். பிரெட் ஸ்கார்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆஃப் சைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைன் ஆலன் அண்ட் ஹர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்ல யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சோ யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இப்பரை வந்து கொடுத்துக்குங்க. ஃபென் ஆலன் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா சோ இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. சோ விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா விக்கெட் கீப்பிங் மூலமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைச்சிடும். அதாவது ரன் அவுட், ஸ்டம்ப் பீட் அது மூலமா வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால் ஒரு பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் ஃபென் ஆலனுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல வந்து பெரிய அளவுக்கு இல்லாம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா ஓவராலா டீம்ல இருக்க அந்த விக்கெட் கீப்பிங் கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் ஒரு ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான பாசிபிள் நிறையவே வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணல, ஹர்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு, ஃபென் ஆலன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படின்னா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு ஓவராலா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்ல. ஸோ அதனால நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா அவர் தான் ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. இதுல அது சேம் அப்படிதான். ஹர்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னா அவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து. ஃபென் ஆலன் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருன்னா இவர் வந்து இன்னிங்ஸ் வந்து 1 down வந்து இறங்குறாரு. சேம் அதே ஆப்ஷன் தான். விக்கெட் கீப்பிங்ல கிடைக்கக்கூடிய ஒரு 20 டீம்ல சேர்த்து ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல வந்து ஃபென் ஆலனோட ஹர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஓவரால ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரெண்டு பிளேயர்ல எந்த பிளேயர் விக்கெட் கீப்பிங் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இப்பர் வந்து கொடுத்துருக்கங்க. அதர் பிளேயர்ஸ் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணாம தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஆரோன் ஹார்டி. ஸோ ஆரோன் ஹார்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரே வராரு. இன்னிங்ஸ் வந்து செகண்ட் டவுன் வந்து பேட்டிங் வந்து இறங்குறாரு. மினிமம் ஒரு 2 இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இவட்டு நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆரோன் ஹார்டிக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஒரு 25-30+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு மேட்சுக்கு மேட்ச். இந்த மேட்ச்ல ஒரு 25+ ரன் அடிக்கிறாரு அப்படி வச்சாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா இவட்டு நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஆரோன் ஹார்டி நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ ஆரோன் ஹார்டி தான் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருப்பாரு. ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேனை பார்க்கறதுக்கு முன்னாடி பவுலிங் யூனிட்ல இருக்கவங்க வந்து நம்ம பார்த்துருவோம். இதுல ஆண்ட்ரூ டைன், ரிச்சர்ட்சன் அண்ட் பெகன்ட்ரோஃப் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை அஸ்டன் ஆகர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போடுவாரு. ஆரோன் ஹார்டி 2ல இருந்து ஒரு 3 ஓவர். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மோரிஸ். சோ மோரிஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 ஓவர். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல ஷேர் பண்ணி தான் ஓவர் வந்து பவுல் பண்ணிருக்காங்க. 4 ஓவருமே பண்றது இந்த 3 பேர் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. இதுல ஆண்ட்ரூ டை அண்ட் ரிச்சர்ட்சன். சோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயர்லயே டீமை கிராஸ் பண்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. சோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் எல்லா பாலுமே அடிச்சான்னு ஒரு மைண்ட்ல பிளே பண்றதால 1 or 2 விக்கெட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஆரோன் ஹார்டி, ரிச்சர்ட்சன் இவங்க 2 பேர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல தான் வந்து இருக்கு. அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இடத்துல தான் லாங்ல தான் அந்த ஃபீல்டிங் பண்றாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. இதுல பெகன்ட்ரோஃப். சோ பெகன்ட்ரோஃபை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட தான் தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். இவர் செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம 2ங்கிறது 3 கூட எதிர்பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. இவரோட பவுலிங் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம்
ஃபாஸ்ட் மீடியம் பவுலிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போத் இன்னிங்ஸுமே இந்த விக்கெட் இருக்கு. பட் இருந்தாலும் பெகன் ரூவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது தான் ஒரு விக்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வந்து எடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டன் ஆகர். ஸோ ஆஸ்டன் ஆகர் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வெனு என்னதான் ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட்டிங் இருந்தாலும் இந்த வெனுல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஸ்டன் ஆகரை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் எடுக்கிறாருனாலும் ஒரு 25, டீம்ல கூட ஒரு 4 ஓவரால ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு பவுலிங் இருந்து கிடைச்சிடும். பேட்டிங் வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஆஸ்டன் ஆகர் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ ஆஸ்டன் ஆகர் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ சிங்கிள் ஆப்ஷன் இருக்க பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டன் டர்னர். ஆஸ்டன் டர்னரை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ஸ்கோர் வரைக்கும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா அவருக்கு வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்கொயர் பவுண்ட்ல தான் நிப்பாரு. ஸோ அந்த எச்எஸ்ல கிடைக்கக்கூடிய கேச்சஸ் ஒரு கேட்ச் வரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த டீமோட கேப்டன்ஷிப்பை இவர் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் செகண்டா பேட் பண்ண, அதாவது இங்க வந்து செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாங்கன்னா ஒரு 3 அல்லது 4 மேட்ச்ல வந்து செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம்ல வந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்கு ஒரு 7 அல்லது 6 மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம் வந்திருக்காரு. நீங்க வந்து ஒரு செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு ஆஸ்டன் டர்னர். மினிமம் ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்ப பிரஸ் கார்சஸோட போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ், அதாவது பென் ஆலன், அஸ்ட், இந்த 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்களோ அவங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் ஆரோன் ஹர்டி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆஸ்டன் ஆகர் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. ஆண்ட்ரூ டை அண்ட் ரிச்சர்ட்ஸ்டன் இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல பெகன் ரோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பரம் வந்து கொடுத்துக்குங்க. ஆஸ்டன் டர்னர் பேட்டிங் ஆர்டர்ல எனிவன் பேர் சிங்கிள் ஆப்ஷனுக்கு ஒரு பேர் நீங்க பிக் பண்ணி வச்சீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. பிரெட் ஸ்காட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பரம் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு, சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத பாத்துருவோம். இதுல டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்பர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், இவர் தான் கண்டிப்பா அந்த விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. ஸோ இவரோட பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் இருக்காது, இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 down வந்து இறங்குறாரு. ஸோ லைன் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் எப்படியா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் டவுன்ல போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இன்கேஸ் இவரோட பேட்டிங் ஆர்டர் டாப் 6ல இல்ல கீழே போயிட்டாரு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவரை பிக் பண்ணாம பிரெட் ஸ்காட்சஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விக்கெட் கீப்பர் மட்டும் இப்ப வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல டாப் ஆர்டர்ல ஒரு பேட்டிங் வராரு, ஒரு 1 down ஆர் செகண்ட் ஓவர்ல பேட்டிங் வராருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. பேட்டிங் ஆர்டர்ல தாராளமா ஒரு 25+ ஸ்கோருங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 30+ இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பேட்டிங்ல இருந்து விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய சேம் 24+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா விட்டு நம்ம ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஹர்பர்ட் இருந்து அதே இவர் வந்து பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல இருந்தாரு அப்படின்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது பெரிய விஷயம். விக்கெட் கீப்பிங் மூலமா கிடையாது அந்த 24+ ஃபேண்டசி பாயிண்ட் மட்டும் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல வெப்ஸ்டர் மார்கஸ்டோனிஸ் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல 4 ஓவர் பவுல் பண்ற பிளேயர் அப்படின்னா டாம் கரன் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. மெலன் இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெர்லோ 2ல இருந்து ஒரு 3 ஓவர், மெக்கன்சி 2ல இருந்து ஒரு 3 ஓவர், செட்டில் 2ல இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே ஓவர்ஸ் ஷேர் பண்ணி வந்து பவுல் பண்ணுவாங்க. இதுல வெப்ஸ்டரும் மார்கஸ்டோனிஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த டெத் ஓவர்ல, ஸோ 2 பேர்ல பேர் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாம் கரன்
4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இந்த டெத் ஓவர் 19 அல்லது 20 ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்ணுவார். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பவுலிங் ஹிட்ல வந்து இருக்கு. இதுல டபுள் ஆப்ஷன்ஸ்ல வெப்ஸ்டர் வந்து இருக்காரு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன், இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. வெப்ஸ்டர் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன் இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கங்க. 2 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அதாவது டெத் ஓவர்ல டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25. இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல தான் இருந்து இருக்கு. ஸ்கொயர் பவுண்டரி கிடையாது, லாங் அண்ட் லாங் ஆஃப்ல தான் வெப்ஸ்டர் இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன் எல்லாருமே அவங்க ஃபீல்டிங் பொசிஷன் லாங் அண்ட் லாங் ஆஃப்ல தான் வந்து நிக்கிறாங்க. அது மூலமா ஒரு கேட்ச் பிடிச்சாலும் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வெப்ஸ்டருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆடுற வந்து இவட்டு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சாவே போதும், ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வெப்சைட் வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ வெப்ஸ்டர் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மினிமம் ஒரு 2 ஓவர், அதிகபட்சம் ஒரு 3 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்ணுவாங்க. இன்கேஸ் இனி பவுலிங் யூனிட்ல ஒரு அதிக ஸ்கோர் கொடுத்தாங்க, விக்கெட் எடுக்காம ஓவர்ஸ் அதிகமா கொடுத்துட்டாங்க ஸ்கோர்ஸ் அப்படின்னா அவங்களோட ஒரு ஓவரா வெப்ஸ்டர் அல்லது மார்க்கஸ் ஸ்டோனி 2 பேரும் ஏதாச்சும் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கஸ் ஸ்டோனிட்டு இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ அதிகபட்ச விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் மார்க்கஸ் ஸ்டோனிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு 25 சேம் ஃபீல்டிங் பொசிஷன் லாங் அண்ட் லாங் தான் நிக்கிறாரு. ஒரு கேட்சஸ் பிடிச்சா போதும் 8+ ஃபேண்டசி பாயிண்ட். டீம்ல இருக்கிற 4 சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆடுற நல்ல குவாலிட்டியான பேட்டிங் யூனிட் வச்சிருக்காரு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன், நல்லாவே நின்று பிளே பண்றாரு. பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து 30ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம், ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நம்ம பேட்டிங் ஆர்டர்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அப்படி இருக்க பட்சத்துல கிட்டத்தட்ட 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்ணல, இல்ல பவுல் பண்ணி விக்கெட் கிடைக்கலனாலும் பேட்டிங்ல இருந்து ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8ங்கும் போது ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது எப்படி பார்த்தாலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா டாம் கரன். சோ டாம் கரன் 4 ஓவருமே பவுல் பண்றாரு, அது வந்து அவருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அடுத்தது ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல வந்து இருக்கு, அது ஒரு பிளஸ். அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு, அது ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. பேட்டிங்ல வந்தாலும் ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+, அதாவது குவிக் ஃபயரா ஒரு 20ல இருந்து ஒரு 30+2 வரையும் அடிக்கிறதுக்கான எலிஜிபிள் உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காரு. சோ இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கனால மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா இருப்பாரு போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து. அதாவது 4 ஓவருமே பவுல் பண்றாரு, கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இவர்கிட்ட தான் ஒரு 20+ ஸ்கோருங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரு குயிக் ஃபயர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. இன்கேஸ் இவர் பேட்டிங் ஆர்டர் வரல, பவுலிங் மட்டும்தான் டாப்பா இருக்காங்க, பேட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 விக்கெட் கண்டிப்பா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் லாங் அண்ட் லாங் ஆஃப்ல இருக்காரு. ஸோ இந்த லாங்ல வந்து இருப்பாரு, அந்த பவுல் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்ல ஏரியால வந்து இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஒரு 2 கேச்சஸ் 3 கேச்சஸ் எதிர்பார்க்கணும். ஒரு கேச்சஸ் எடுத்தாலும் ஒரு 8 டீம்ல கூட 4 ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத டாம் கரனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் டாம் கரன் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் சுமார் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்க 4 பிளேயர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்துட்டோம். இதுல சிங்கிள் ஆஃப் சைஸ்ல கூட பவுலிங் யூனிட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் மில்லன். சோ மில்லன் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணுவாரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயே வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அந்த பவர் பிளேயரே விக்கெட் எடுக்காம வந்து பிளே பண்றாங்கன்னா அந்த டீமை கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. விக்கெட் எடுத்து கண்டிப்பா அந்த டீமை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா தான் வந்து இருக்காரு. இவற்றை நம்ம தாராளமா போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2ங்கிறது 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோட இருக்கு. உன்னோட கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. சோ இவரோட ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல வந்து நிப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது இவட்டு நம்ம ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த கேட்ச் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து
எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்த மூணு பிளேயர். ஸோ இந்த மூணு பிளேயர்ஸுமே அதாவது மெர்லோ, மெக்கான்சி, செட்டில். ஸோ இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. 2ல இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதுல மெர்லோ, ஸோ மெர்லோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. ஒரு அன்எக்ஸ்பெக்டான கேட்ச் பிடிக்க வாய்ப்பு தான் இருக்கும் இல்லையா. கம்பல்சரி கேட்ச் மூலமா பார்ட்டிசிபேட் அவர் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. சோ மெர்லோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அதனால ஒரு ஒபேட் பண்ணிருங்க. வேற பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல மெக்கான்சி. சோ மெக்கான்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் பவுல் பண்றாரு. சோ இவர் வந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸ்டார்டிங்ல நல்லாவே ஃபாஸ்ட் பால் சப்போர்ட் பண்ணாலும் பிட்ச் யூஸ்டாக ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல இவற்றிருந்து நம்ம தாராளமா பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது இவற்று நம்ம ஒண்ணுங்கிறது 2 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு கேச்சஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு 8+ ஃபேண்டசி பண்ண அப்படிங்கிறத இவற்று நம்ம எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வேற எதுவுமே இல்ல. அதாவது பேட்டிங் வந்து பர்டிகுலர் ஸ்கோர் அடிப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆலன் இந்த மெர்லோன் வரையும் பேட்டிங் ஆர்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலன் இருக்காரு, சாரி மில்லன் இருக்காரு. இதுக்கு அப்புறம் தான் மெக்கான்சி. சோ அப்படி இருக்க பட்சத்துல அவர் வந்து பேட்டிங் ஆர்டர் வருவாருங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சோ அப்படி இருக்க பட்சத்துல இப்படி வந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல செட்டு. சோ செட்டில பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 2ல இருந்து ஒரு 3 ஓவர் தான் வந்து பவுல் பண்றாரு. இருந்தாலும் இவர்கிட்ட தாராளமா 1ங்கிறது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து இன்கேஸ் மெக்கான்சியா இருக்கட்டும் இல்ல மெர்லோவா இருக்கட்டும் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரோட ஓவரை வந்து செட்டில் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல 1ங்கிறது 2 விக்கெட் வரையும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து. சோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்ல. சிங்கிள் ஆஃப் சைஸ்ல தான் இருக்காரு. அதுவும் பவுலிங் யூனிட்ல இந்த 3 ஓவர் அப்படிங்கிற ஆஃப் சைஸ் தான் வந்து இருக்காரு. இப்போ பேட்டிங் யூனிட் டபுள் ஆஃப் சைஸ் இருக்க பிளேயர்ஸ் அண்ட் சிங்கிள் ஆஃப் சைஸ் இருக்க பவுலிங் யூனிட்ல யார் யாரு அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். இதுல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன் அண்ட் மில்லன். சோ இவங்க 4 பேருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் ஹர்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் 1 டவுன் ஒரு 2 டவுன் இறங்குறாரு இல்ல டாப் 6லயே ஒரு பேட்டிங் வராரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் இவர பேட்டிங் ரொம்ப டவுன்ல இருந்துச்சு அப்படின்னா இவரை நீங்க வந்து 50 ஹவர்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். சோ அப்படி இருக்க பட்சத்துல டாப் ஆர்டர்ல வந்தா மட்டும் இவருக்கு வந்து ஒரு போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இவர் வந்து ஒரு 50 ஹவர்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ்ல செட்டில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாரு நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெர்லன். சோ மெர்லோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு பிளேயரை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மெர்லோக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் இவரு நீங்க வந்து 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல சோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய யாருக்கு ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்ப்போம். சோ பிரஸ் கார்சஸை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஹர்டி. சோ அவர் தான் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப்புக்கு நல்ல ஒருத்தவா பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் நீங்க வந்து இந்த டாப் ஆர்டர்ல கீழே பவுலிங் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டாய் இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரூ டையா இருக்கட்டும், ரிச்சர்ட்சனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பேட்டிங் ஆடுறதா யாருக்காச்சும் ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குன்னா ஃபென் ஆலன் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஹர்ஸ்டுக்கு வந்து நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர் 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இல்லைன்னா டாம் கரன் ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் மெல்லன். சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலுக்கு அண்ட் கிராண்ட் லீக்கு நீ ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும் போது
செட்டிலுக்கு ஒரு கேட்டலைஸ் கேப்சன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஹார்பர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹார்பர் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராரு அப்படின்னா இவரு கூட நீங்க ஒரு கேட்டலைஸ் வைஸ் கேப்சன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.